ஹாய் ஹலோ நண்பர்களே. இப்போ நாங்க சென்னை நோக்கி போக போறோம். ஸோ இது ஹரிஷான், இது நான் ஜிலுக்ஷன். ஸோ இது அடுத்ததாக வரப்போகுது எங்கள் தலைவர் மதுசன். ஸோ வாங்க போகலாம். அப்படியே ஃப்ளைட் ஒதுக்கிட்டு ஒழிக்கிற மாதிரியே அப்படியே இலங்கை மேலே பார்த்துக்கிட்டு போகிறோம். இல்லை தீவுகள்லாம் தெரியுது, இலங்கைக்குள்ளேயே கணக்கு தீவுகள் தெரியுது. சாப்பாடை கொண்டு வந்தாங்க, நான் போய் பார்த்துட்டு முடிச்சாச்சு ஒரு மாதிரி. ஸோ ஓகே, இப்போ ஃப்ளைட் நாங்கள் இந்தியாவில் லேண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் இந்த வேர்ல்டு கார்டு எடுத்து வச்சு இந்தியாவுக்குள்ளே இறங்குறோம். மது ஒத்து வைடா காலை வைடாடே. லெட்ஸ் கோ. ஸோ இப்போ நாங்கள் கரும்பு ஜூஸ் கடையில் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்தியாவில் இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஜிகிர்தந்தா கடைக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி இப்போ ஜிகிர்தந்தா தூது. ஓகே, எப்படி சொல்லு. ஓகே, இங்கே ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. ஓகே, ஸ்பெஷல் ஜிகிர்தந்தா புரியுது. நல்லா அதே வேண்டாம், ஸ்பெஷல் அப்படியே பக்தி பரவசமாக சேர்ச்சியில் போய் கும்பிட வந்திருக்கோம். உள்ள சீனரிலாம் பார்த்துக்கிண்டு கும்பிட்டு கொண்டு வரோம். கட் பண்ணா டோ. Hey guys, we are in Toho. So this is mojito, orange mojito and french fries. And this is tandoori infused chicken and this is peppery infused chicken. Infused kamila. Chicken. Here are my friends, Harishan and Goddess. We are going to play the chess tournament in Assam. Hey guys, நாங்க ஸ்னோ கிங்டம் வந்திருக்கோம். ஹர்ஷா ஃபன் பண்றோம். வாசன் ஃபன் பண்ணுவோம். ரெடி ஆயிட்டு இருக்கோம். வாங்க போலாம். அது போலாம். இவன மாட்ட விட்டுருங்க. Oh, now it's Canada's turn. Hi. Oh. இந்த இடத்துல புஷப் அடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஸோ பனிக்கரடி மாதிரி நீந்திட்டு ஆற்று எடுத்துட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் see. அப்படியே கலனை போர்டில் இருந்து தாடி கொண்டுருக்கான். அப்படியே ஒரு ஆட்டம் வந்து போட வந்தா
ஸோ இப்போ நாங்கள் ரீசெண்ட் கடலுக்கு போய் கொண்டிருக்கேன். ஸோ இதுதான் பல விஷயங்களுக்கு இது பண்ணுறேன்னு சொல்லி இப்பயும் பாய் கொஞ்சம் லைட் ஆடிட்டு போகுது. ஸோ அந்த செத்து போன டைனோசரோட ஆள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் இருக்கு இந்த ஆடு இதை பார்த்து நாங்கள் பேப்பரோன்னு வச்சுட்டோம். பட் நாங்கள் பயப்பட்டு என்ன ஒரு ரிப்பேர் ஆகும் அப்படியே பாம்பு இருந்துச்சு. என்ன பண்ணு பார்த்தா திடீர்னு ஒத்து விட்டுச்சு. அப்படியே அதை நான் பார்த்துட்டு 3D ஆர்ட் செக்ஷனுக்கு வந்தேன். நம்ம முகமது அலி அங்கான குரங்கு, ஷார்க்கு, ஜானகுட்டி, பன்னிக்குட்டி எல்லாமே இருந்தது. ஸோ இது என்ன பண்ணணும் பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோஸ் இருக்கோம். அந்த ஒரு சில ஃபோட்டோஸும் நாங்கள் அப்புறம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது மெரினா பீச் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மசாஜ் சென்டர். எங்க ஜாமுக்கு இந்த பார்த்தா எவ்வளோ நேரத்தில் வந்தான். நான் மட்டும் வெளியே மொட்டை மாடியில் போயிருந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்தேன். என்னென்ன இருக்கு எல்லாம் பார்க்கலாம் பார்த்து கொண்டு வந்தேன். நீங்கள் சொல்லணும்டா சென்னையோட அசாம் வந்து 100 மடங்கு பெஸ்ட் எல்லா விஷயத்துலையும். The world's best பானிபூரி I have ever eat. ना भैया अच्छा बहुत अच्छा. ஸோ இப்போ பங்களாதேஷ் பிளேயரோட இந்தியன் ப்ரோ பிளேயர் செஸ்லேருந்து இருக்குது. இதை நாங்கள் சுற்றி எல்லாம் படிக்க பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ஃபுல் ப்ராக்டிஸோட பெரிய டோர்னமெண்ட் போகிறோம். அப்படியே டோர்னமெண்ட் முடிச்சுட்டு நான் ஊரில் பைக்கை போட்டு தண்ணி விட்டு வைக்கிறேன். गाइस இப்போ நாங்கள் அசாம் ஸ்டேட் ஜூ பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கோம். ரைனோவை பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு இந்த தொட்டியை பார்த்துட்டு உள்ள போ. ஹலோ ஓகே ஒரு வழியாக அசாம்லேருந்து அந்த ஜூக்குள்ளே வந்துட்டோம். வெளியே வாசலில் பார்த்தோமே இது வந்து கீரி புல்ல துள்ளி குதிக்குது பாருங்க. ஒரே அமைதி. என்னட்டு பார்த்தா வித்தியாசமான ஒரு சவுண்டை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா காண்டாமிருகம் இருந்துச்சு. பெரிய சைஸ் காண்டாமிருகம் பார்த்தா முடிய தெரியுது. அப்படியே தீக்கோழி வந்தார் அவள் விளையாட பொருட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் நீர்வீழ்ச்சி. இந்த தண்ணி கீழே வந்து மேலே போகும் அப்படி நான் சொல்ல மாட்டோம். இது எடிட்டிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பிரம்மபுத்திரா ரிவர் ஃப்ரண்ட். So here's the beauty of the Guanti. Let's see this. It's really mesmerizing and here's a trampoline. And it's look really nice. செம்ம பிளேஸ். நான் பார்த்ததே ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் இது. நாங்கள் குவஹாத்திலேருந்து விளக்கிட்டு சென்னைக்கே வலிக்கிறோம். அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடிச்ச ஒரு இன்டர்நேஷனல் ரைட்டர் பிளேயரோட சென்னைக்கு வலிக்கிறோம். ஒரு பிள்ளையா சென்னையை வந்து சேர்ந்துட்டான். அப்படியே நான் ஒரு சுற்றி ஷாப்பிங்கை போட்டு தனியாக ஊரில் திரும்ப எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிறேன். அதே டைமில் நான் இங்கே சோடா உடைச்சி அதை கையில் ஊற்றி ரொம்ப கவனமாக பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே நைட் ஒரு படத்துக்கு போனோம். அந்த படத்துல பேர் புறம். யா இப்போ நாங்கள் அவசர அவசரமாக கடையெல்லாம் போயிட்டு சின்ன ஒரு அலப்பறையை போட்டு, அதாவது எங்களை ஏர்போர்ட்ல இந்த பேரை சொல்லி கூப்பிட்டு கடைசியாக ஃப்ளைட் ஏறி அவன் டெக்னிக்கல் போட்டு பொய் சொல்லி ஒரு அலப்பறையை கொடுத்து ஏறினருக்கு பெஸ்ட் வியூவை காலங்கத்தில் 5:30க்கு நாங்கள் பார்த்தோம். இந்த கிளவுடுக்கு நடுவில் ஒரு அந்த வண்டர் வேர்ல்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. அப்படியே அந்த சொற்குழுவுக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நீங்களே பார்க்குறீங்கல்ல. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரிப்பை பிடிச்சிட்டு இலங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். இலங்கை